படகுல வரவே கூடாதுன்னு இருந்தேன். கல்லறை நேரம் பேசுகிறீங்க வந்து பிடிக்கிறார் அம்மி. நீங்கள் இடத்தை சுற்றி காட்டுறேன்ட்டீங்கள். படகு அப்படியே கீழே விழுந்துருக்கு. இதோ ஆடுறது பிறகு ஐயோ முருகன் கோயில். ஒரு போத்தில் எவ்வளோ குடிக்கணும் நீங்கள்? உருட்டியான தானே போகிறீங்க. லைப்ரரி இங்கே இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக பனையா. இந்த வீட்டை பாருங்க அப்படின்ட்டு குட்டி குட்டி இடங்களாக தான் இருக்குது. வீரபத்திரர் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு. சரியாக யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி வடக்கு திசையில் இருக்கிற ஒரு தீவுக்கு நாங்கள் போக போகிறோம். எந்த தீவுண்டா எழுவதீவு. எழுவதீவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எழுவதீவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அதை அண்மித்து நிறைய தீவு எல்லாமே இருக்குது. அந்த தீவுக்கு மெதுவாக போவோம். இப்போ முதலாக எழுவதீவுக்கு போகிறேன். தனியாக தான் போகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. எங்கே வரீங்க? நானும் பேர் நிச்சயம் நாங்கள் தெரியா வீடியோ பாய். ஓ எழுவதுக்கு போகிறேன். ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னா என்னை வந்து பிறந்த நாள். அப்போ அண்ணா அவர்கள் வந்து விஷ் பண்ணிட்டு போகிறார். எழுவதீவில் என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. நிறைய பேர் வருவீங்க யாழ்ப்பாணம் வந்தால் தீவுகளை சுற்றி பார்க்கலாம். நிறைய தீவு இருக்குது. அதில் வந்து இந்த எழுவதீவு. இப்போ அதை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். எழுவதீவில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு எல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையும் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே வாழ்கிற சாதாரண வாழ்க்கை முறை கூட அங்கே வந்து இருக்காது. ஏன்னா தீவு தானே. தீவில் வந்து சில தட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. பார்ப்போம் அங்கே என்ன மாதிரின்னு சொல்லி நான் வீடியோவில் நான் போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். இந்த காளிகோயிலேருந்து வலிக்கட்டம் இதிலேருந்து சரியாக 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. கண்ணகி அம்மன் இறங்குதுறைக்கு நாங்கள் போகணும். போகிற வழியில் தான் சித்தங்கனியில் பெட்ரோல் செட் இருக்குது. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போவோம். சித்தங்கனிக்கு வந்தாச்சு. பெட்ரோல் செட் வந்து ஒரு 7:30-8 மணி வரையும் திறந்துருப்பினோம். சித்தங்கனியில் 1000. ஆ ஓமண்ணா. ஓ ஜோகி ஜப்னா ஜோகி ஜப்னா. ஓஹோ ஆ ரைட். ஆ ஓ நீங்களும் வீடியோவில் வருவீங்க. நீங்களும் வீடியோவில் வருவீங்க. ஆ ஓ பிள்ளைங்களே கல்லறை நேரம் பேசுகிறீங்க. ஜோகி ஜப்னா. ஓ ஆ என்னண்ணா? ஆ அதில் பைக்கில் ஒரு அண்ணாவரால் வந்து ஒரு பெட்ரோல் அடிக்க. அப்போ என்ன நம்பர் உங்களோட நம்பர் தெரியுங்களோட என்னத்துக்கு கல்லர் வீட்டு திட்டம் தெரியணும் இல்லைன்னு சொல்லி பேசுகிறார். இதிலேருந்து நாங்கள் அப்படியே இடது பக்கம் தான் திரும்பி போகணும். ஆனால் நாங்கள் நேராக போகிறோம். என்னத்துக்குண்டா பஸ்ஸில் வந்தால் நீங்கள் இதால் தான் நீங்கள் போவீங்க. பைக்கில் வந்தால் அப்படியே நேராக போனால் அப்படி இந்த ரோடு வந்து பொன்னால இந்த ஊருக்கு வந்து இந்த ரோடு வந்து போகுது. அந்த ரோடு வந்து ஃபுல்லாக காபட் ரோட்டாங்கால குறிப்பிட்ட இடம் காபட் ரோடு. இதில் வந்து குறிப்பிட்ட ரோடு வந்து காபட் ரோட்டே இல்லை. அதால் இந்த ரோட்டால் போகிறேன். இந்த ரோட் நல்ல முதல்வருக்கா வந்திருக்கிறேன். இதான் அந்த நான் சொன்ன இடம். இதில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே வலது பக்கமாக போனீங்களாண்டா கீரிமலை போகலாம். இதிலேருந்து அப்படியே இடது பக்கமாக திரும்பினா பொன்னாலை வரதராஜா பெருமான் கோயில். இதிலேருந்து ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. சரியாக நாம் அந்த ரோட் பின்னிக்கு இருக்குது. நாங்கள் இடது பக்கமாக போகணும். அப்படியே நேராக போனால் அப்படியே அங்கே அந்த கேர்னருக்கு போகிறதுக்கு அந்த முன்னுக்கு போகிற அந்த செக் பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த ரோட் கொண்டே விடும். ஆலயம் அதை தாண்டி தான் போகிறோம். சரியாக இதில் இருந்து கேர்நகர் 5 கிலோமீட்டர் தான். வெல்கம் டு கேரநகர். அப்படியே இதில் இருந்து நாங்கள் அப்படியே எங்கே போகிறோமாண்டா கேர்நகர் இறங்குதுறைக்கு போகிறோம். மீன் பிடிக்கிற ஆக்கள் ஒருத்தரையும் காணல. பிடிச்சிருப்பாருன்னு தெரியாது, பார்ப்போமே. ஐயா மீன் பிடிபட்டுருக்கோ? ஆ என்ன மீன்? ராத்தலோ? மீனின் பேரே புதுசாக இருக்கு. ஐயா வந்து மீன் பிடிக்கிற இதில் நிற்கிறார். சரி கொஞ்சம் இருந்து பார்ப்போம். சும்மா தூண்டில போட வேறுதானே. ஆ டெய்லி வருவீங்களே?
இதே வீட்டு தேவைக்கோ இல்லை அடிக்கி சந்தைக்கு விற்கிறது? சந்தையில் விற்கிறதுக்கு வந்து பிடிக்கிறாரா மீன். ஆனால் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் தான். இந்த ரோட்டில் இருந்து 10 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன தூண்டில் வச்சு ஒருக்கா போடுறாரு, மீன் வந்து மாட்டுப்படுது. 10:40 போட்டு வரேன் பாய். ஐயா மீன் பிடிச்சோன்னு நிற்கிறாரு, அவரை குழப்பக்கூடாது. அந்த பேக்கில் ஒரு அரைவாசி மீன் பிடிச்சிருக்காரு. ஆனால் அதில் ஐயா மீன் பிடிச்சோன்னுவர் ஒரு சின்ன தூண்டில் வச்சு கொண்டு போட்டார், மீன் ஒன்று மாட்டிச்சுது. ஒரு மாதிரி வந்துட்டோம். 11 மணி ஆக போதும். இதுலேயே நிற்போம் வெயில். போட்டில் தான் காசு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் பாதையில் போயிடலாம்ண்ணா. 12:30 பயமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ஏற்றியாச்சு. 4 பைக், சைக்கிள் உண்டு, 4 பைக்கை மெதியாண்டு போயிடும். சரியா, நாங்கள் ஒரு 12:30 வந்திருந்தால் அந்த பாதையில் போயிருக்கலாம். அனியா இப்போ இதுக்கு வந்து 100 ரூபா நாங்கள் கொடுக்கணும். பைக் போகிறது தான் பிரச்சனை. இந்த பைக்கின் வெயிட்டுக்கு இதாகும். ஓகே, கவனமாக வந்தாச்சு. ஆனால் ஓமண்ணா 70க்கு போகிறேன்டா. என்ன மாதிரிண்ணா போட்? என்ன மாதிரி? 70க்கு தம்பி உங்களுக்கு 12:15 தான் 12:45 தான் இங்கேருந்து அங்கேருந்து இருக்குமோ? ஆ சரி, இல்லைண்ணா அங்கே தான் நான் போகிறேன், பிரச்சனை. நன்றிண்ணா, பாய். தனியாக வந்தாலும் ஒரு சந்தோஷம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து வந்தால் பெரும்பாலும் இப்போ வெறாக்களோடைய நாங்கள் கதைச்சுட்டு வருவோம். தனியாக வந்தால் தான் அங்கே ஊர் மக்கள் போகிறவராக்கள் எல்லாரோடைய எங்கே கதைக்கிறோம். இதால் தான் நான் போகணும். இதால் தான் கண்ணகி அம்மன் வீதி இந்த பாதை தான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுருக்கோம். முன்னுக்கு பெரிய தேவாலயம் இருக்குது. கண்ணகி அம்மன் இறங்குதுறைக்கு வந்துட்டோம். வெயிலாக தான் இருக்குது. கடல் அலையும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த கடல் தண்ணி வந்து ஒரு லைட்டாக ஒரு வித்தியாசம் மனம் அடிக்குது. அந்த பாசி இந்த மனம், அதில் அந்த இடத்துல எல்லாம் நிறைய பாசி எல்லாம் கரவைங்க இருக்குது. அதால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வாசம் கொண்டு வருது. ஆடி தான் வருது. ஒரு சின்ன போட் தான், சின்ன படகுல தான் நாங்கள் இப்போ போகிறோம் மலைவதீவுக்கு. இதில் தான் நிற்கிறோம். ஒரு பஸ் வேறு நேரத்தை பொறுத்து தானே இங்கே வந்து அந்த படகு வந்து எடுக்கணும். யாழ்ப்பாணத்துலேருந்து கண்ணகி அம்மன் இறங்குதுறைக்கு வர பஸ் இருக்குது தானே, அந்த பஸ்ஸில் வந்து ஆக்கள் வந்துடுறாங்க. தான் நம்ம இந்த படகு வந்து இங்கேருந்து கணக்காக எடுப்பினுமா. பஸ் இன்னும் வரையில, நாங்கள் வந்ததுக்கு பஸ் இன்னும் வரையில. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பஸ் வந்து வரும். 12:30 வருமா அங்கேருந்து. நான் தான் வேலைக்கு வந்துடுறேன். போட்டு ஒன்று வருதுன்னு சொல்லி டக்குன்னு வந்து அவசரப்பட்டு போய் இதில் நிற்கிறேன். அதனால் இதுக்கு போகிற படகு பாருங்க வந்து லவரிசண்டு. நான் தூரத்துலேருந்து பார்க்க சின்னனா தான் இருந்த படகு. இந்த படகுல வந்து கோன் போட்டிருக்கணும், 2 சின்ன கோன். அடுத்த சிசிடிவி கேமரா, சோலரில் வேலை செய்கிற சிசிடிவி கேமரா. பாக்ஸில் பாட்டும் படிக்குது. பரவாயில்ல, பாட்டு கேட்டுக்கொண்டே அப்படியே இந்த படகுல போகலாம் மண்ணளதீவுக்கு. மண்ணளதீவுக்கு போகிற பைக்கை வந்து இதில் ஏற்றின பாருங்க, பயங்கர கஷ்டமாக இருக்கு. ஏன்டா போட் வந்து பெருசுன்றதால இதால் தான் ஏற்றணும். இது கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் பிரச்சனை இல்லையே. அப்படியே கிளறு அப்படிங்கண்ணா. ஐயோ, போட் அங்கால போகுது பைக் ஏற்ற. கயிறை கட்டினா கொஞ்சம் ஏற்ற சுகமாக இருக்கும். சரியோண்ணா. அப்பா, இழுக்கிறது தான் கஷ்டம். ஆ 70 இடத்த சுற்றி பார்க்க. ஓ, நீங்கள் 70? ஆ வாங்க சேர்ந்து சுற்றி பார்ப்போம் இன்னைக்கு. வீட்டை பேச வேணாமே. அங்கேருந்து திரும்ப வரண்டா எத்தனை மணிக்கு இருக்கும் படகு? 4:30.
2:45 கொஞ்சம் வடிவாக இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 4:30 பொறுமையாக வருவோம். நீங்கள் இடத்தை சுற்றி காட்டுறீங்கள். ரைட். நாங்கள் மேலே தான் இருக்கிறோம், கீழே இல்லை. ஏன்னா பைக்கை விட்டு கீழே இருக்கலாம். அந்த படகு எங்கே போகுது? அதில் போகிற படகு வந்து அனலைக்கு போகுது. நாங்கள் ஏறின படகுல நிறைய சீமெண்ட் மூட்டை எல்லாம் போகலாம். அதால் போட் வந்து இப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கு. அதான் 2 பேராக வந்திருந்தால் பைக்கை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு முன்னுக்கு நின்று வீடியோ எடுக்கலாம். நல்ல வியூவாக இருக்குது. கண்ணையம்மன் இறங்குதுறையிலேருந்து 70 படகு வெளிக்கிட்டோம். போட் வந்து மெதுவாக தான் போகுது. சரியாக ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட நம்ம 70 போகிறதுக்கு. அதில் என்ன ஒரு படம் வருது பாருங்க, சின்ன. அது வந்து அனல் தீவுலேருந்து வருது. பயங்கரமாக இருக்காது. எழுபதீவுக்கு வந்துட்டோம். எழுபதீவுக்கு அங்கால வந்து இருக்குது பருத்தித்தீவு. பருத்தித்தீவை தாண்டி தான் வந்து அனலதீவு. அனலதீவும் புளியந்தீவும் இருக்குது. அதில் ஒரு படகு கொண்டு போகுது பாருங்க. அந்த படகு வந்து அதுக்கு அந்த படகுக்கு அங்கால வந்து ஒரு கோயில் ஒன்று தெரியுது. அங்கால வந்து நைனா தீவு. குறிப்பிட்ட தீவு வந்து கண்ணுக்கு தெரியுது. அங்கால வந்து புங்குடு தீவு. பெரிய தண்ணி டேங்க் பக்கத்துலையோ? சரியா. அனலதீவில் இருக்கிற இடத்த சுற்றி காட்டு ஐயா சும்மா தான் கேட்டான். அவன் அந்த ஐயா வீட்டையும் சொல்லி அந்த வீட்டில் தான் நான் நிற்பேன், வாங்க இடத்தை சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். வந்துட்டோம். 70 இறங்குதுறைக்கு வந்துட்டோம். சரியாக ஒரு 20-25 நிமிஷ பயணம்தான். என்ன நடுவு கவிரைக்கெல்லாம் பயங்கரமாக ஆடினது படகு. ஆனால் கொஞ்சம் இங்கேயா ஓகே தலட. ஐயோ நன்றி அண்ணா. வந்தாச்சு. ஓ சரியா போய் வரேன். இடத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு. அதில் ஐயா வந்து மிச்ச இடத்த காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்குமே டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனால் நாங்களே அப்படியே இடத்த ஒன்று பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்காண்ணா, பயங்கரமாக தான் இருக்குது. இதாலேயும் ஒரு ரோட் ஒன்று போகுது. மேப் ஒன்றும் பார்க்கல. ரோட் வந்து எதுக்கால போகுதோ அப்படியே சும்மா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போவோம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஒரு தேவாலயம் உண்டு. இந்த பக்கம் இதால் ஒரு பாதை ஒன்று போகுது. இது வந்து பள்ளிக்கூடம் தான், சின்ன நர்சரி ஸ்கூல்னு நினைக்கிறேன். இந்த இடமே எல்லாம் குட்டி இடங்களாக தான் இருக்குது. இது இந்த தேவாலயத்தை சுற்றி ஒரு ரோடு ஒன்று போகுது. இதால் இடங்கள் வந்து சின்ன இடங்களாக தான் இருக்குது. தனியாக வந்து ஒரு பயமாக தான் இருக்குது. புனித தோமையார் முன்பள்ளி 70. இது வந்து சின்ன ஒரு நர்சரி ஸ்கூல். பக்கத்துலேயே உடைஞ்ச கட்டிடங்கள் நிறைய இருக்குது. ஆக்களே இல்லை இந்த இடத்துல எல்லாம். பெரும்பாலும் வீடெல்லாம் கட்டியிருக்கேன். நல்ல வீடு, ஒரு கணக்கான பட்ஜெட்டில் வீடு கட்டியிருக்கேன். நல்லா இருக்குது வீடுகள். பழைய வீடுகள் நிறைய இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, இந்த பக்கம் ஒரு பழைய வீடு இருக்குது. நிறைய பனை வழி இருக்குது. இதால் ரோட் போகுது. ரோட்டு எங்கே போகுதோ அப்படி அங்கேயே போவோம்.
ஆக்கள் வந்து பெரும்பாலும் இல்லை. இப்போ ஒரு வீடு ஒன்று இருந்ததுன்னா ஒரு 200-300 மீட்டர் தள்ளி தான் மற்ற வீடு இருக்குது. இதில் ஒரு 2 ரோட் வந்து போகுது. எந்த பக்கத்தால் போக? இந்த பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு வரோம் அப்படியாண்டு. ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு எழுவதீவு பூட்டி தான் இருக்குது. இதாலேயும் பாதை போகுது. பெனை வெளிக்கு வந்துட்டோம். சுற்றி ஃபுல்லாக பெனை தேசத்துக்கு வந்து நிற்கிறோம். இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. மேலே பாருங்க. ஓ மை காட். திரும்ப மற்ற எதிராக போன ரோட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னாண்டா அங்கால வந்து அப்படியே அந்த நாங்கள் இறங்குதுறை எழுவதீவு இறங்குதுறை இருக்குது தானே, அப்படி அதுக்கால சுற்றி அங்கே தான் அந்த இடம் போய் கொண்டு இருந்தேன். இப்போ அதனால் நாங்கள் திரும்பி இங்கால வந்துட்டோம். இதில் பாருங்க நிறைய இது ஒரு வீடு உண்டு தான். வீடு இல்லை, இது வந்து அஞ்சல் அலுவலகம். பார்த்தா அப்படி தெரியலை, அந்த போட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சா. அதில் இந்த இடத்துலலாம் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. சதீஷ்குமார்னு சொல்லி வீட்டுன்ற பேர். அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கண்டாச்சு. எழுவதீவு முருகன் கோயில். தண்ணி இங்கே எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன்னு பார்ப்போம். கோயிலில் வந்து பூசை நடக்குது. எழுவதீவு முருகன் கோயில். இதான் வாசல். உள்ளே போய் பார்க்கலாம்னு தெரியல. இடமே வெறிச்சோடி போயிருக்கு. திறந்து கொண்டு போவோம். அதில் தண்ணி பைப் இருக்குது. தண்ணி வர மட்டும் தெரியல. வா, தண்ணி வருது. பயங்கரமாக சுடுது. ஐயோ, குடிக்க சரி வராது. குடிக்கலாம்னு பார்த்தது, நான் தண்ணி ஏற்கனவே எடுத்திருந்தேன். நான் கண்ணுக்கு இறங்குறையில் அதில் ஒரு சின்ன தண்ணி டேங்கில் தண்ணி இருந்தது. முருகன் கோயிலில் பாருங்க அப்படி இருக்காண்டு. இன்னொருக்கு பாசி குடிக்க தான் இருக்குது. டாய் பூசை வந்து இப்போ செஞ்ச பூசை முடிஞ்சுதான்னு நினைக்கிறேன். அதனால் இது முருகன் கோயிலை பாருங்க. சார் என்ன ஒரு குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். இதுலேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே மிச்சம் எடுத்து போய் பார்ப்பேன். ஸ்ரீ முருகன் அன்னதான மண்டபம் உண்டு. சின்ன மண்டபம் தானே. அதில் கதவெல்லாம் சும்மா லொக் பண்ணி தான் இருக்குது. அதில் ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. அதான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த நாங்களோண்டே திரும்ப ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. இலவச சித்த மருந்தகம். எழுவதீவில் இருக்கிற இலவச சித்த மருந்தகம். அதே மாதிரி அங்கால ஊர்காவல்துறை பிரதேச செயலவை உப அலுவலகம் எழுவதீவுன்னு போட்டிருக்கு. இந்த இடம் தான். லைப்ரரியும் இங்கே இருக்குது. உப அலுவலகம் அதில் போட்டிருக்கு. அப்படி இதுக்கு போய் வருவோமே. இதுக்கு என்ன தான் இருக்குது? யாரும் இல்லா இடத்தில் நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம். இது அந்த உப அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு பெனை வழி ஒன்று இருக்குது. சும்மா அதுக்கு என்ன தான் இருக்குன்னு ஒருக்கா பார்ப்போம். திரும்பவும் அந்த முருகன் கோயிலுக்கே வந்துட்டோம். சரியாக ஒரு 2 மணி காலத்துலேயே இந்த எழுவதீவை நாங்கள் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா சரியாக இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 1.4 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு தான் இந்த எழுவதீவு. ரோட்டு இதோட முடியுது. திரும்ப சுற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டோமோ நாங்கள். நான் நினச்சோம் ஒரு குறிப்பிட்ட இடம்தான், அங்கால நிறைய இடம் இருக்குது பார்க்கலாம்னு நினச்சது. பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே நாங்கள் பைக்கில் வந்துட்டோம். நாங்கள் போவே அந்த அதால் போனாங்க. விரைக இந்த இடத்த சுற்றி வந்துட்டோம். பைக்கில் சுற்றி பார்க்க கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய படகுகள்லாம் இருக்குது. இங்கே வந்து மக்கள் பெரும்பாலும் அந்த வேலையை வந்து மீன் பிடிக்கிற தொழிலாக தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய கடை ஒன்று இருந்தது. நேவி மரிச்சிட்னம் பாதுகாப்புக்கு இங்கேயும் வந்து கடற்படையினர் நின்றவே இல்லை. ஒரு 2 பேர்
ஒரு ஆளுக்கு வந்து சிங்களம் தான், ஒரு ஆளுக்கு வந்து தமிழ் தெரியும். அப்போ போவைக்கு எங்களை காணையில். இப்போ வந்து நான் அந்த பாதையால் சுற்றி நான் திரும்ப வேற மறைச்சிட்டினேன். மறைச்சிட்டு என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறேன்ட்டு கேட்டுச்சினோம். சரி நான் யூடியூப் சேனலுக்குன்னு சொல்ல சிங்களம் தானே, சிங்களம் பாதி தெரியும். வீடியோ நான் கட் பண்ணிட்டேன், அதில் வீடியோ கட் பண்ண சொல்லிட்டேன். அதனால் அதில் வீடியோ எடுக்கலை. ட்ரோன் வீடியோ இப்போ நீங்கள் ட்ரோன் இதாக கொண்டு வந்தால் அதில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும்னு வந்து சொன்னவர் ஒன்றிணைந்த மின்சக்தி நிலையம் எழுபதிவுக்கு இதிலேருந்து தான் ஃபுல்லாக மின்சாரம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து போகுது. பாருங்க சோலரில் அடுத்த அங்கால வந்து காற்றாலை இருக்குது. பாருங்க சின்ன காற்றாலையில் கரண்ட் வந்து எடுக்கணும். ஆஃப் ரோடிங் பண்ணுறோம் இன்றைக்கி, பயங்கரமாக இருக்குது. இங்கால எங்கே அது பாதை போகுதோ இல்லையே, முட்டு சந்தனா திரும்ப வந்த பாதையால் தான் போகணும். இந்த பாதையால் மட்டும் வந்துடாதீங்க, தப்பி தவறி கூட தெரியாமல் வந்து மாட்டுப்பாடுபோடன். சும்மா அங்கால ஏதாவது இடம் இருக்குமோன்னு பார்க்க போனாங்க. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. கடற்கரையை அண்டி பக்கத்துலேயே வீடுகள் நிறைய இருக்குது. இதில் கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்குது. எழுபதீவு J39 இருக்குது. இதில் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குங்க. புனித தூய்மையார் முன்பள்ளி எழுபதீவு. தென்னந்தோப்பு இருக்குது. அங்கால வந்து நிறைய ஒரு குறிப்பிட்ட காணியில் வந்து தென்னை மரம் நட்டுருக்கணும். ஆக்கள் நடமாட்டமே இல்லை இந்த இடத்துல எல்லாம். ஆனால் பயம் இல்லை, பயமாக பெருசாக இந்த இடத்துல எல்லாம் வந்து பயமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. எழுபதீவு முருகவேல் வித்தியாலயம். இதான அந்த பாடசாலை. இதில் ஒரு சின்ன இந்த இடம் எவ்வளோ அது ரொம்ப கொண்டு பார்ப்போம். நிறைய பனையல் எல்லாம் வந்து அதில் பாருங்க பட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்றா சில இந்த மின்னல் தாக்கத்தால் பெரும்பாலும் இதில் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தான் எங்கள் ஊரில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 18-20 கிலோமீட்டர் தான். ஒரு 20 கிலோமீட்டர்லேயே இப்படி ஒரு அழகான அமைதியான தீவு. இவ்வளோ நாளும் இதை பார்க்கலேன்னு கொஞ்சம் ஒரு கவலையாக தான் இருக்குது. கோவில் ஒன்றுக்கு வந்துட்டேன். கோவிலில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. தண்ணி நல்லா இருக்கும், தண்ணி குடிச்சிட்டு போவோம். இதில் எழுபதீவுலேயே இதில் ஒரு கோவில் உண்டு, பத்திரகாளி அம்பாள் கோவில். கோயிலுள்ள போகலாமோ? வீரபத்திரர் கோயில் வழிபாட்டு நேர அட்டவணை உண்டு. அதில் காலம பூசை வந்து 9 மணிக்கு, பின்னேற பூசை வந்து 5:30க்கு நடக்கும். இதில் வந்து இருக்கிற பிள்ளையார். ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. கிணத்தை பாருங்க, ஒரு குட்டி கிணறு தான். தண்ணி இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது. தண்ணி பைப் இல்லை, பைப் எல்லாம் அதில் கலட்டி இருக்கணும். நடந்து பயங்கரமாக காலணும். அதனால் இதில் பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் இருக்கிற கொஞ்சம் நேரம் இருந்துட்டாங்க. இடத்தை பார்ப்போம். நல்லா இருக்குது இந்த இடமே. ஒரு வித்தியாசமான ஒரு தனி ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடமே. அமைதியான தீவண்டா இந்த அனலை தீவை சொல்லலாம். பவுடா பேக்கெட் நாங்கள் தண்ணியும் வந்து வேற கெடுத்துருந்தோம். நாங்கள் எல்லாட்டிக்கிண்டே சரி இன்றைக்கு என்ன நடந்திருக்கு போன்னு தெரியாது. கோயில் வந்து புதுசாக தான் இருக்குது, பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நல்ல வடிவாக வச்சு நீட்டாக இருக்குது. ஆட்கள் நடமாட்டம் தான் இல்லை பெரும்பாலும். அதில் வரைக்கும் அந்த ஐயா ஒன்று தம்பி நான் இந்த இடத்தையெல்லாம் சுற்றி காட்டுறேன்ட்டு அந்த ஐயாவையை கூட்டி வந்துக்கலாம் பைக்கில். பின்னுக்கு இருக்க மாட்டார், அதான் பிரச்சனை. அப்போ நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கால என்ன கொஞ்சம் இடம் தான் இருக்குது. யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றது என்ன மாதிரின்னு சொல்லி நான் முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதுவும் யூடியூப் சேனலில் இருக்குது, மறக்காமல். களைச்சி போனோம். தண்ணி தான் பயங்கரமாக விடாது இந்த வெயிலுக்கு. கோயிலில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி அங்கால இடத்த பார்ப்போம். அவ்வளோ அந்த மகளே 2:11 ஆகுது. என்ன பம்பலண்டா 2:30க்கு வந்து படகு. இப்போ அதிலேருந்து திரும்ப எங்களை எழுபதீவுலேருந்து கண்ணையம் நிறங்குறை கொண்டு விடுற படகு போகும் 2:30க்கு. அதுக்கு அடுத்து வந்து 4:30 தான் நாம் இருக்குது. முடிவுக்கு வந்துட்டோம்.
இந்த இடத்துல பாருங்க எந்தில் பெரிய பனம் பாத்தி போட்டிருக்கணும், பனம் கிழங்கு எடுக்கிறதுக்கு பெட்டியை பாத்தி போட்டிருக்கணும், போட்டு எடுத்துருக்கணும். இதில் பாருங்க நிறைய அந்த பனங்கொட்டையெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்த பாதை தான் பின்னுக்கு தான் இருக்குது 70 விசிறி வீரபத்திரர் ஆலயம். அடுத்தது இந்த பக்கம் அப்படியே நாங்கள் வலது பக்கம் திரும்பி போகிறோம். இந்த வீட்டை பாருங்க அப்படின்ட்டு உள்ளுக்கு போகலாம், ஆனால் பாம்புன்றாலும் தெரியாது. என்னென்னா இந்த இடத்த அப்படியே சும்மா பார்த்துட்டு போக வேண்டு. ஓ தீவுகளை சுற்றி பார்க்க வேண்ட வந்தேன். ம் ஓ தனியாக தான் கவனம். இது மாடு சாப்பிடுமோ? பைத்தங்கண்ணுக்கோ? தோட்டம் இருக்கா உங்கள்கிட்ட? தோட்டம் செய்யறாங்க. இப்போ இனி செய்யலாம், வெயில் மழை இல்லாது கொஞ்சம் 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 கண்டு வச்சு அவங்க வச்சு தண்ணி ஊற்றுறாங்க. இது கீழே குத்தி போட்டு குத்துனா படம். ரைட் ரைட். இங்கே வந்து எவ்வளோ பேர் நான் இருப்பேன் இந்த தீவில்? ஒரு 1000 பேர் 1000 பேர் வருமாண்ணா பிள்ளைங்களே? மாதிரி இல்லை. ஓ கிணறு அடிச்சிருக்காங்க. இங்கே தண்ணி எல்லாம் என்ன மாதிரி? நீங்கள் உங்கள் கிணறு இருக்கும் உங்களோட வீட்டில்? தண்ணி வசதி இருக்குது, கொஞ்சம் குறைவு தான். வெயிலுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா இந்த முறை மழை பெய்யும். மழைக்கு பிரச்சனை இல்லையே? மழை வந்த பிரச்சனை இல்லை, இன்னும் செய்யலாம். வெயிலுன்னா தண்ணி பார்த்துருமேண்ணா அப்படியே முதல்ல மழை பெய்த மழை இங்கே நிற்காது. கடல் கோடி ரைட்டு. அது ஒரு பிரச்சனை. அதான் தண்ணி தான் பிரச்சனை என்னண்ணா. ஓ நான் நினைச்சேன் கிணறு தூரம் உண்டு சுற்றி பார்க்க. ஒரு அரை மணி தேளத்துலேயே அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ரெண்டு கட்டை அப்படி தான் 2 கட்டை நீளம் தான் மருமணி. ஓ இங்கேருந்து ஒரு காக்கட்டைக்கு காக்கட்டை அப்படி தான் அரை கட்டைக்குள்ளா. நல்ல இடம். தண்ணியெல்லாம் கொண்டு தெரியுறீங்களா? குடி இங்கே வந்து இல்லாமல் கல் இருக்குது. கொடுக்க மாட்டேன் பெருமாண்டமே. இங்கேயே கள்ளிச்சீவி இங்கேயே விற்கிறவையிலோ? ஒரு போத்தில் எவ்வளோ கொடுக்கணுமீங்க? தண்ணி சுடுது என்னண்ணா? வெயிலுக்கு என்னெல்லாம் சுடுது. இப்போ தான் வெட்ட தொடங்கினீங்க. இது என்ன பேர் என்னண்ணா? இது வந்து விலங்குல விராலி. இது பேர் வந்து விராலி. தீவுகளை பார்க்க வந்து இங்கே வந்து இந்த இடம் வந்து எப்படி எனக்கு தெரியாது, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். உங்களோட ஊரை பற்றி நீங்கள் சொல்லுவோம். பாய் போயிட்டு வர. அதில் ஐயா நல்ல ஃப்ரெண்ட்லியாக கதைச்சிட்டு ஐயா போகிறார். இதில் வந்து அந்த சின்ன சின்ன தடியல் வந்து வெடியணுண்டு. வேறு என்னத்துக்கண்டா பைத்தங்கண்டு வீட்டை வந்து பைத்தங்கண்டு வச்சுருக்காராம். அப்போ அதுக்கு வந்து ஊன்றதுக்கு அந்த தடி நல்ல தடி இப்போ வெட்டி உருட்டின்னு போகிறார். தண்ணி வந்து சைக்கிள்லேயே வந்து கொண்டு வர்றாரு. ஏன்னா இங்கே வந்து தண்ணி பிரச்சனைன்றதால இப்படி உருட்டின்னு தானே போகிறீங்க? பக்கத்தில் தானோ? நான் போயிட்டு வரேன். பாய். நன்றி பாய். பக்கத்தில் தான் வீடாம். சைக்கிளில் வந்து உருட்டின்னு போகிறார். கொஞ்சம் சின்ன சின்ன தடியில் வெட்டி கொண்டு. இந்தியாவில் வந்து எவ்வளோ ஊறி போட்ட பேனை, நிறைய பேனை இருக்குது. இந்தியாவில் பாருங்க பேனையை. இந்த இடம் ஃபுல்லாக பேனையாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பேனை தான். சுடுகாடுக்கு வந்துட்டோமோ எனக்குண்டா அப்படி தான் தெரியுது இது. ஏன்னா அதில் ஒரே ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. திரும்பி நாங்கள் இப்போ வந்த இடத்தாலேயே திரும்ப போகிறோம். இந்த வீடியோ வந்து பெரும்பாலும் ஃபுல்லாக வந்து ஒரு மோட்டோ விளக்கிங்காக தான் இருக்குது. மெயினண்டா தனியாக வந்ததால் ஒரு கையில் கேமராவையும் பிடிச்சோண்டு ஒரு கையில் ஓட இயலாது.
அந்த பிரச்சனையால் ஹெல்மெட்டில் கேமராவை கொளிட்டு அப்படி நான் கதைச்சிட்டு போகிறேன். இங்கே இருக்கிற தண்ணியை வந்து குடிச்சு பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள்ட ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, தெரியும் தானே, கொஞ்சம் உப்பு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் நல்ல தண்ணியை வந்து குறை சொல்லக்கூடாது. இந்த தண்ணியும் இல்லாமல் சில இடங்களில் இருக்கிறோம். அதனால் தண்ணி வந்து நல்ல தண்ணி பரவாயில்ல. பெரும்பாலும் இங்கே மக்கள் வந்து சில ஆக்கள்கிட்ட சைக்கிள்லாம் நீங்கள் வந்து பெரும்பாலும் கூடுதலாக பயன்படுத்துகிற இதுதான் அந்த பள்ளிக்கூடம், சின்ன பாடசாலை, எழுவதீவு முருகவேல் வித்தியாலயம். இங்கே வந்து பெரும்பாலான ரோட்டுகள் வந்து ரோட்டை பாருங்கள் அப்படி இருக்குண்டு நல்லா தான் இருக்குது. ரோட்டெல்லாம் நல்ல ரோட் தான். சில இடங்களில் இதையும் கூட கேவலமான ரோட் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ரோட் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தீவை பார்க்கலாம்னு தான் வந்தது. நினச்ச மாதிரி பார்த்துட்டோம். கூறு சந்தை, இதில் வந்து மீன் வந்து கூறு விற்பினோம். இப்போ வந்து இந்த இடமே கழுவி கொண்டிக்கணும். ஆக்களே இல்லை. விடியப்புறம் வந்திருந்தால் நாங்கள் இதை பார்த்துருக்கலாம். பின்னேற மீன் பிடிக்க போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிக்கணும். இதில் பாருங்க, இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. டெண்டரைக்கு எடுக்கிற படகுலேயே நாங்கள் போக போகிறோம். நாங்கள் அங்கேருந்து விரைக்கு வந்த ஆக்கள் கூட இப்போ வந்து இல்லை. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் நிற்கிறேன். ஒரு 10-15 பேர் தான் இந்த படகுல வந்து கூட்டிகிட்டு போயிடும். இந்த மோடி நிற்கிற இடத்த விட்டு எலும்பிலாம் கிடக்கேன்னா அலை அடிக்கிற இதுக்கு விழுந்தாலும் விழுந்து விட்டுரும். படகாடுற ஆட்டமெல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏன்னா காற்று கொஞ்சம் இப்போ ஒரு லைட்டாக தான் அடித்தது. இந்த காற்றுக்கு எப்படின்னா ஒரு நல்ல பயங்கரமான ஒரு காற்று அடிச்சா சரி, படகு அப்படியே கீழே விழுந்துருக்கு. இதோ ஆறு ஆடுத்து போகிறோம். ஐயோ நம்ம எலும்புடா. இப்படி ஆடுது படகாடுற ஆடுறது பாருங்க. இனி இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த நடுவுக்கு வரைக்கும் தான் இந்த அலைய இந்த ஆட்டம் கூட வரல. இந்த இதில் பாருங்க, ஐயோ அண்ணாவும் பயம் இல்லாமல் படம் ஓடிக்கொண்டு வரார். 6லேருந்து அங்கே 6லேருந்து குறிப்பிட்ட டைமுக்கு தானேண்ணா. இந்த இடத்துல ஒரு பான் வண்டி ஒன்று இருக்குது தானே. இந்த பான் வண்டி என்னது கண்டா அங்கே தீவில் இருக்கிற மக்களுக்கு வந்து பான் இதில் வச்சிருக்கணும். நிறைய பேர் அப்படி அந்த போட்டில் வந்து இங்கே வந்து பானை வண்டி ஒன்று திரும்ப வந்து போயிடும். இது வந்து ஊர்காவல்துறையிலேருந்து வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோவில் பானை கொண்டு வந்து இதுலேயே அப்போது இருந்து நிற்கணும். நான் போவேக்க இந்த பான் வண்டியை கண்ணா இப்போ வரைக்கும் எனக்கு கண்டிருக்கேன். ஆனால் கறிகோனிஸ் இருக்கு, கேக் கொண்டு தரீங்களே. இது இந்த டிவியில் இந்த இதில் வந்து பான் வண்டின்னு போயிடும் அப்படியோ. பான் இருக்குது, கொம்பு வனிஸ் இருக்குது. கேக் ஒன்று பண்ணாங்க 50 ரூபாய்க்கு, நல்லா இருக்கு. கச்சிப்பிடி பயங்கரமாக கச்சி பிடிக்குது. கச்சி. இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க, கண்ணகி அம்மன் ஆலயம். கண்ணகி அம்மன் இறங்குதுறைக்கு கண்ணகி அம்மன் கோயிலை தாண்டி தான் நாங்கள் போகணும். போவைக்க நாங்கள் பார்க்கல, வந்த அப்புறம் தான் கடைசி அப்போ போவைக்க பார்க்குறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு அரச மரத்தில் முன்னுக்கு பெரிய பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடங்களை. யாழ்ப்பாணத்திலே இருக்கிற சின்ன தீவுண்டா இந்த எழுவதீவு தான். எந்தடா சின்னன்னு பார்த்தீங்களே, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ நேரத்தில் அதை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்ண்டு. படகுல விரவே கூடாதுன்ட்டு இருந்தது. ஏனண்டா விரைக்க அப்படி அந்த படகு வந்து பயங்கரமான, நான் ஒரு பைக் தான் அந்த படகுல இருந்தது. அதில் வந்து அந்த படகு வந்து காற்றுக்கு வந்து இப்படி பயங்கரமாக இப்படி ஆடிக்கொண்டு அந்த நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துட்டோம். 3 ஸ்கூல் இருக்குன்னு அண்ணா சொன்னவர். அதில் வந்து 11ஆம் ஆண்டு வரையும் இருக்கான். ஆண்டு 1லேருந்து 5 வரையும் ஒரு ஸ்கூல் இருக்கான். அதே மாதிரி 1லேருந்து 11 வரையும் படிக்கிற ஸ்கூல் இருக்காங்க. அங்கே நான் கடைசியாக காட்டின ஸ்கூலில் அங்கே வந்து 11ஆம் ஆண்டு வரையும் படிக்கிறதுக்கு அங்கே ஸ்கூல் இருக்கான். பரவாயில்ல, இடம் வந்து நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. நீங்கள் யாராச்சும் எழுவதீவுக்கு வந்தால் இப்போ எவ்வளோ பட்ஜெட் செலவாக மாட்டா. கடைசி இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து எழுவதீவுக்கு வரேன்டா ஒரு 2000 காணும். பைக்கில் வரேன்னா 2000 காணும். பஸ்ஸில் வரேன்னா நான் முதல்ல ஒரு வீடியோ போடனா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் வர சிலவெல்லாம் நான் அதில் வீடியோவை நான் போட்டிருக்கேன். இங்கே
கண்ணையம்மன் இறங்குதுறைக்கு வர்றது வரைக்கும் ஒரு வீடியோ நான் போட்டினான். இப்போ நான் பைக்கில் வந்தது, பைக்கு பெட்ரோல் அடித்தது 1000க்கு. இப்போ இந்த கேர்னர் இறங்குதுறையிலேருந்து ஊர்காவத்துறை இறங்குதுறைக்கு வந்து அதுக்கு வந்து படகுல தான் வந்தேன் நான். அந்த அண்ணா வந்து 200 எடுத்துட்டார். ஆனால் இங்கே வந்து கண்ணையம்மன் இறங்குதுறையிலேருந்து 70 போகிறதுக்கு 150 ரூபா தான் எடுத்தது. போக வர 300 முடிஞ்சது. 1600 தான் இந்த 70 வர்றதுக்கான இப்போ பட்ஜெட். குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் கேம்பிங் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இந்த தீவை பார்த்துட்டு போக தான் பிளான் பண்ணி வந்தாங்க. வந்த மாதிரி சரியாக நடந்துட்டுது. உள்ளுக்கே வந்து நிறைய கடை இருந்தது, சாப்பாடு கடை ஒன்று இருந்தது, அது வந்து பூட்டி இருந்தது. அந்த தேவாலயத்தை பக்கத்துலேயே ஒரு எதிர ஒரு கடை ஒன்று இருந்தது, அந்த கடை வந்து பூட்டி இருந்தது. 2 பெட்டி கடை நான் பார்த்தேன் நான். அது ஒரு சின்ன கடை தான், ஒரு சின்ன ஒரு கொட்டில் அடித்து ஒரு சின்ன கடை தான் வச்சுருந்த வேல். அங்கேயும் ஒரு கொஞ்சம் சாமான் தான் இருந்தது. 70க்கு வரண்டா வாங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு 70 எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட எண்டாவது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.